வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் தேர்ட் கொஷினில் 7th சப்டிவிஷன்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் கொஷினில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேக்ஸிமா ஆர் மினிமா அண்ட் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஒரு மினிமம் வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ 7th கொஷின்லேயே நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் g of xன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இப்போ மினிமா வருதா மேக்ஸிமா வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப்ஸில் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கிளியரான ஐடியா இருக்கும். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும். அதே போல் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன தான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் g dash of x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். g dash of x கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இந்த g of x-ஐ இப்படி மாற்றி நான் வந்து எழுதிக்கிறேன். ஹோல் பவர் -1 அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ g dash of x கண்டுபிடிக்கலாம். g dash of x equal to n into x power n minus 1. ஓகே, x power n ஃபார்மேட்டில் இருக்குது, அதோட ஃபார்முலா மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் -2. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், -1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற g dash of x. ஸோ இந்த g dash of x-ஐ லெட் g dash of x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுலேருந்து நம்ம வந்து critical points x வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ -1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole square equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே. இன்னொன்று இந்த இடத்துல வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் போடலை இல்லையா. எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 2x வரும். 2ஓட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் வந்து நமக்கு 2xன்னு வரும், இங்கேயும் வந்து 2x. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா -2x ஈக்குவல் டு 0. இதுலேருந்து x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஓகே, இப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ட் ஸ்டெப் வந்து f டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே ஜியாக இருக்கிறதுனால g டபுள் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நமக்கு g dash of x வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -2x by x ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole square. இதுதான் வந்து நம்மளோட g dash of x இருந்தது இல்லையா. இப்போ இதுலேருந்து நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், g டபுள் டேஷ் of x. ஓகே, இப்போ g டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. அப்போ இதை வந்து நம்ம u/v மெத்தடில் போடணும். u/v மெத்தடுக்கு நமக்கு டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா. u/v அப்படின்னா v du மைனஸ் u dv டிவைடட் பை v ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது g டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபுல் டேர்ம் இந்த மைனஸையும் சேர்த்தே நான் வந்து யூன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்கொயர் இந்த டேர்மை வந்து நான் வந்து v அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஃபார்முலா படி v இன்ட்டு டியூவா, இப்போது v இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் -2x. ஓகே, மைனஸ் u, ஏற்கனவே u வந்து ஒரு -2x dv. அப்போ என்ன வரும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole square. திஸ் ஹோல் டேர்ம் டிவைடட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole power 4. ஏன்னா இங்கே ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஸ்கொயர் பண்ணாக்கா பவர் வந்து 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 the whole square இருக்கா, டிஃபரன்சியேஷன் ஆஃப் -2xக்கு. -2xக்கு -2 எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1ன்னு வந்துடும். அப்போ -2xக்கு -2 தான் டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2x இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் இந்த ஹோல் டேர்ம். அப்போ இதுவும் வந்து என்னது, எக்ஸ் பவர் n ஃபார்மேட்டா. அப்போது n இன்ட்டு எக்ஸ் பவர் n minus 1. இப்போ 2 minus 1 வரும், 2 minus 1 1 தான். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் வந்து ஒரு 2x. ஓகே, this whole term divided by
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 4. இப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ங்கிற டேர்ம் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஸ்கொயர் இருந்தது. அப்போ ஒரு டேர்ம் வெளியில் எடுத்தாச்சு. ரிமைனிங் வந்து -2 இருக்கும் இன்ட்டு -2. இந்த ரெண்டாவதில் 2 × 4x. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 வந்து நம்ம ஏற்கனவே வெளியில் எடுத்தாச்சு. இதை தவிர இன்னொரு 2x இருக்குது. இப்போ இன்ட்டு 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 4. ஓகே, இப்போது இந்த ஒரு டேர்மையும் இந்த பவர் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து நமக்கு 3 கிடைக்கும். இதையும் நம்ம உள்ளே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் -2x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 2s are 4. அடுத்து இங்கே ப்ளஸ் 4 இருக்குது 2 இருக்குது. 4 2s are 8 x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 8x ஸ்கொயர் இருக்குது, இங்கே -2x ஸ்கொயர் இருக்குது. இப்போ ரெண்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 6x ஸ்கொயர் -4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 3. இதுதான் வந்து என்னது, நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ் g'(x). இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து x = 0 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை இப்போ இந்த செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g'(0) கண்டுபிடிக்கணும். இப்போ x இருக்கிற பிளேஸ்லாம் 0 போடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் இங்கே 0 ஆகிடும். நியூமரேட்டரில் -4 மட்டும் இருக்கும். கீழேயும் இங்கே x போட்டோம்னா 0 ஆகிடுமா. இப்போ கீழே வந்து 2³ இருக்கும். அப்போ என்னது, -4 டிவைடட் பை 2³ 2 2s are 4 4 2s are 8. ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் இது வந்து கேன்சல் ஆனாக்கா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதுனால டெஃபினட்டாக g'(0) வந்து கண்டிப்பாக வந்து <0 தான் இருக்கும். ஸோ g', அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் <0 இருந்ததுன்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமா. ஸோ நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் மேக்ஸிமா தான் கிடைக்குது. ஸோ 0 இஸ் த லோக்கல் மேக்ஸிமா. இப்போ லோக்கல் மேக்ஸிமா கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எதுக்கு, கிவன் ஃபங்க்ஷனுக்கு தானே. கிவன் ஃபங்க்ஷன் வந்து இங்கே g(x). அப்போ x = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். கிவன் ஃபங்க்ஷன் என்னமோ எடுத்து எழுதியாச்சு. அட் x = 0க்கு தான் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போது இதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக கிடைக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் லோக்கல் மேக்ஸிமா கிடச்சிது. அதே போல் மேக்ஸிமம் வேல்யூ 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட்லேயே இந்த லாஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். ஸோ 8th கொஷின் வந்து இதான் வந்து கிவன் f(x). இப்போ இதுக்கு மினிமா வருதா மேக்ஸிமா வருதான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு f'(x) கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது, ஒன்று √(1 - x). இதை வந்து நம்ம டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒரே டேர்மாக கொண்டு வர முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதை யூவி மெத்தடில் போட போகிறேன். இந்த டேர்மை யூன்னு எடுத்துக்கிறேன், இந்த டேர்மை வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். நமக்கு யூவி மெத்தட் ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னது udv + vdu. இதை வந்து யூவி மெத்தட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது u × dv, அதாவது uv' அப்படின்னு சொல்லுவோம், dv அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ v' அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரன்சியேஷன் ஆஃப் √(1 - x) ப்ளஸ் விங்கிறது வந்து √(1 - x) இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸு. இவ்வளோ தான். ஸோ இதை வந்து ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் √x. நம்ம ஏற்கனவே வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் √x வந்து என்ன பார்த்துருப்போம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் √x = 1/2 √xன்னு பார்த்துருக்கோமா. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 - x இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் இந்த டேர்முக்கு பதிலாக 1/2 √(x). எக்ஸுக்கு பதிலாக √(1 - x).
இன்னொன்று இதில் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் இன்ட்டு ஒன்னு மட்டும் போட்டுடலாம். இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால இன்ட்டு -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, செகண்ட் டேர்ம் பாருங்கள், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1 தான். ஸோ அப்படியே விட்டுறலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் எக்ஸ் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ இதோட இதை மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மேலே வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கும், ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. இதுவும் ரூட் தான், இதுவும் ரூட் தான். ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவோமா. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸு the whole term divided by 2 into root of 1 minus x. ஓகே, இப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது மைனஸ் எக்ஸு, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் 2x டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. ஓகே, இப்போ மைனஸ் 2x மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு வந்து மைனஸ் 3xன்னு கிடைக்கும். இங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்குது. இப்போ 2 மைனஸ் 3x டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இதுதான் வந்து நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு 2 மைனஸ் 3x பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து 2 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. அப்போ 2 ஈக்குவல் டு 3xன்னு கிடைக்குதா. ஸோ இதுலேருந்து x ஈக்குவல் டு 3 எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 2/3 அப்படிங்கிறது தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு எஃப் டபுள் டேஷ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சது இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இது u/v மெத்தடில் இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக யூன்னு எடுத்துக்கலாம், இந்த கீழே உள்ள டேர்மு ஃபுல்லாக v அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஃபார்முலா என்னது, vu டேஷ் மைனஸ் uv டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர். இதுதான் வந்து u/vயோட ஃபார்முலா இல்லையா. இப்போ இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணலாம். தட் இஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். v இன்ட்டு u டேஷ், v என்னது 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு u டேஷ் 2 மைனஸ் 3x டேஷ். டி ஆஃப்னு போடலாம், நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப்னு போடலாம், இல்லை டேஷ்னு போட்டாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் யூ என்னது 2 மைனஸ் 3x இன்ட்டு வி டேஷ். வி டேஷ் வந்து என்னது 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டேஷ் த ஹோல் டேர்ம் டிவைடட் பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்னால் இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 0 கான்ஸ்டன்ட்டுங்கிறனால 0 ஆகிடும். செகண்ட் வந்து மைனஸ் 3x இருக்கா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3. ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வந்துடும். இப்போ மைனஸ் 3 மட்டும்தான். மைனஸ் 2 மைனஸ் 3x இன்ட்டு, இப்போ இதுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன். ஏற்கனவே அந்த 2 வந்து கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் வரதுனால கான்ஸ்டன்ட்டை அப்படியே போட்டுடலாம். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1/2 ரூட் எக்ஸு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸு. அடுத்தது மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வேறு ஒரு மைனஸ் 1 வரும். திஸ் இஸ் டிவைடட் பை 4 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு. ஓகே, இப்போ இங்கே ஒரு 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, 3 2s வந்து 6ன்னு வந்துடும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு, இதையும் நம்ம உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வேறு வந்து 2 மைனஸ் 3x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகுமா. இப்போ மைனஸ் 6 இன்ட்டு இதுவும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் தான், இதுவும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் தான். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸு மட்டும் கிடைக்கும். ஓகே, ப்ளஸ்
இந்த செகண்ட் டேர்மில் 2 மைனஸ் 3x இருக்குது டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இப்போது இந்த மைனஸ் எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6x ப்ளஸ் 2 மைனஸ் 3x this term divided by root of 1 minus x. இப்போது 6x மைனஸ் 3x அப்போ 3x மைனஸ் 6 ப்ளஸ் 2 அப்படின்னா மைனஸ் 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். இது எதோட வேல்யூனா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ யூ பை வி மெத்தடில் வரதுனால கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்குது இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை இந்த எஃப் டபுள் டேஷில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2/3 வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்க பிளேஸில் 2/3 போடுங்க. மைனஸ் 4 ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்க பிளேஸில் 2/3. ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு தெரிஞ்சால் போகிறோம். ஆக்சுவலான வேல்யூலாம் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 3 கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் 2 மைனஸ் 4னு வருதா, அப்போ நியூமரேட்டரில் மைனஸ் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் இதையும் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3 மைனஸ் 2 1/3. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது எப்படினாலும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகே, ரொம்ப நமக்கு வந்து பாயிண்ட் சம்திங்கில் வந்தால் கூட பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நியூமரேட்டர் வேல்யூ எப்படி இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. அப்போது நெகட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ்னால் கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் நம்பர் தான். அப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2/3 வந்து நமக்கு லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ எஃப் டபுள் டேஷ் வந்து நமக்கு லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லெஸ் தென் 0வாக இருந்தால் இது வந்து மேக்ஸிமா. ஸோ லோக்கல் மேக்ஸிமா இஸ் 2/3. ஸோ இந்த 2/3ங்கிறது லோக்கல் மேக்ஸிமான்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னவாக தான் இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போது இந்த 2/3ஐ எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாக்க நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் 2/3 போடுங்க. 1 மைனஸ் 2/3 வெளியில் 2/3 உள்ளே வந்து என்ன வரும், மல்டிப்ளை பண்ணோன்னா 3 மைனஸ் 2னு வருமா, 1/3 விச் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு ரூட்டுக்கு, அதாவது 1க்கு ரூட் எடுத்தோன்னா 1 தான், 3க்கு ரூட் எடுத்தால் √3. ஓகே, அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள், 2/3 √3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட நீங்கள் ஆன்சர் கொடுத்தாலும் ஓகே தான். பட் உங்களோட புக் ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு √3ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும், மேலே வந்து 2√3 வந்துடும், கீழே 3 இன்ட்டு √3 இன்ட்டு √3க்கு ஒரு 3 வந்துடுமா. மேலே 2√3 டிவைடட் பை 9. இதுதான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் போடும்போது இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். 2/3 √3யோடையே ஸ்டாப் பண்ணாலும் வந்து ஆன்சர் வந்து கரெக்டு தான். உங்களோட புக் ஆன்சர் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு √3ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி புக் ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஓகே, இதோட தேர்ட் கொஷின் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் 4th கொஷின் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளாஸ்மேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.